மரக்காணம் பகுதியில் பேருந்து இயக்கம் சீராக இல்லாததால் மக்கள் தனியார் வாகனங்களில் பயணம் மேற்கொள்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. அங்கு மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த போக்குவரத்திற்கான சேவைகள் அவர் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? என்னென்ன சிக்கல்களை அவர்கள் சந்திக்கிறார்கள்? அதாவது அபிநயா, தமிழகத்தில் 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது. தற்போது கடந்த 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த பகுதியாக வங்கக்கடலில் உருவானது தற்போது பெஞ்சல் புயலாக உருவாகியுள்ளது. இந்த பெஞ்சல் புயலானது அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பெஞ்சல் புயலானது இந்த கடல் 100 கிலோமீட்டர் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதியானது பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை செல்லக்கூடிய ஈசிஆர் சாலையில் உள்ள மரக்காணம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா காற்றினுடைய வேகம் அதிகரித்து காற்றோடு சேர்ந்து மழையும் தற்போது பெய்து வருகிறது. சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் தங்களது முகப்பு விளக்குகளை எரிவிட்டு சென்று வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சாலை ஃபுல்லா மழைநீர் வழிந்து அந்த மறுபுறம் சென்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் இந்த பகுதியில் ஒரு சில பேருந்துகள் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தனியார் பேருந்துகளிலும் டாடா ஏசி வாகனம் போன்ற வாகனங்களிலும் சென்று வந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களினுடைய இலைகள் சாலையில விழுந்து சாலை முழுவதும் இலையாகவே காட்சியளிக்கிறது. தற்போது காற்றின் வேகம் என்பது அதிகரித்தும் மழையினுடைய தாக்கம் என்பது இந்த பகுதியில் அதிகரித்தும் காணப்படுகிறது. அதன் நேரடி காட்சியை நாம் தற்போது ஒளிப்பதிவாளர் பிரபாகர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நிற்கக்கூடிய சாலையிலேயே பார்த்து கொண்டிருக்கலாம். தற்போது வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிவிட்டு சென்றிருக்கின்றன. இன்று இரவு புயல், இன்று மாலையிலிருந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மாலையிலிருந்து இந்த பகுதியில் புயல் கரை கடக்கக்கூடும் என்று அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் புயல் கரை கடக்கும் நேரத்தில் இந்த பகுதியில் அதிக அளவு மழையினுடைய தாக்கமும் காற்றினுடைய வேகமும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மரக்காணம் பகுதியில் அங்கு மிக அதிக அளவிலான காற்று வீசக்கூடியதை பார்க்க முடிகிறது. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.